ஏசியா கப்புக்கு T20 தான் போகணும் சார். இன்னும் அதுக்கு 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பொறுப்பா? இல்ல சார், ஒரு ப்ராபபிளா இவங்க எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற முடிவோட வந்திருக்கேன். சரி சொல்லுங்க. சரி சார், ஃபர்ஸ்ட் பிளேஸ் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஸ்கை, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா சார். கூட்டிகள்ஸ் பார்த்தா எத்தனை பேர் சார் வருது? கரெக்டா 11 பேர் 11க்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி சார், பெஞ்சுக்கு எப்படி ஒரு 4 பேர் எடுத்து வச்சிருப்பீங்க? ஆமா சார். யார் யார் சார்? அது வந்து ஹர்ஷித் ராணா. அதானே, கம்பீர் இல்லாட்டினா ஹர்ஷித் ராணா இல்ல, ஹர்ஷித் ராணா இல்ல, கம்பீர் இல்லைன்னு ஒரு சும்மா ஊர்ல சும்மாவா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசுங்க சார். அப்புறம் வைபை ஒரோரான்னு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, கேகேஆர்ல விளையாண்டு வரும். ஆமா சார். எதிர்பார்த்தேன். அடுத்து சார் அப்புறம் KL ராகுல் எல்லாம் பண்ணிட்டு ஒரு விக்கெட் கீப்பருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சார். ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் வேற யாராச்சும் எடுத்துக்கலாம் சார். வேற 11 பேர் தான் உங்க கையில இருக்கு. ஆமா சார். மிச்ச 4 பேர் யாருன்னே தெரியல. அத போய் ரெடி பண்ணாம ஏன் இப்படி பறக்குறீங்க சார்? இந்த 11 பேர்ல என்கிட்ட 11 ப்ராப்ளம் இருக்கு சார். சார் ப்ராப்ளமும் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். பதில் சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். சாய் சுதர்ஷன் சார். சாய் சுதர்ஷன் உள்ள ஓபனரா வரணும், இல்லன்னா யாரையும் உட்கார வைக்கணும். சரி. இல்ல அப்படியும் இல்ல, பேருக்கு 15 பேத்துக்குள்ள அவரை எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கப்பாவோ ஒரு சப்ஸ்டிட் பிளேயராவோ விளையாட வைக்கணும். இப்ப சாய் சுதர்ஷனுக்கு என்ன பதில்? அதாவது இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணீங்க அவரை வச்சு? ஏதோ 2 விளையாண்டு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாச்சும் ஏசியா கப்ல ஒரு 1-2 கொடுங்க. எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? உட்கார வச்சிருவோம். வயசு இருக்குல்ல சார், பாத்துக்கிறோம். அதனாலதான் சொல்றேன். அடுத்து SSV ஜெய்ஸ்வால் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. T20ல நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது. இப்ப SSV ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாருன்னா ஓப்பனரா இறங்குவேன்னு சொல்லுவாரு. அப்படி ஓப்பனா இறங்குவேன்னு சொன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒன் டவுனுக்கு போடும். ஆல்ரெடி ஒன் டவுன்ல திலக் வர்மா உள்ள இருக்காரு. திலக் வர்மா வந்து ஒன் டவுன்ல விளையாண்டா அவருக்கு நல்லா இருக்கும். அப்ப ஸ்டை என்ன சொல்லுவாரு, எனக்கு ஒன் டவுன் வேணும். அவர் உள்ள வந்து சண்டை போட்டாருன்னா இப்ப யார் ஓப்பனர் பண்ணுவா, யார் ஒன் டவுன் பண்ணுவா? கேப்டன்சில பிரச்சனை வருமா வராதா? மூச்சு வாங்க சார், மூச்சு வாங்க. அதுக்குள்ள நான் பதில யோசிக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் யார் விளையாண்டா? அபிஷேக் சர்மாவும் நம்ம சஞ்சு சாம்சன் தான் சார். நல்லா விளையாண்டாங்களா? சூப்பர் சார். அப்புறம் எதுக்கு சார் அந்த இடத்துல நம்ம கை வச்சுக்கிட்டு? அவங்களே விளையாடட்டுமே. SSVக்கு வாய்ப்பு இருக்கட்டும், வயசு இருக்குல்ல. வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் அதே பதிலா. சரி ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 3 சார். பேக்கப் விக்கெட் கீப்பர் யாரு சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா KL ராகுல் ஆப்ஷன்ல இருக்காங்க, ரிஷப் பண்ட் ஆப்ஷன் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சொல்லவே வேணாம். ஆனா பண்ட் ஏற்கனவே இங்கிலாந்துல இன்ஜுரின்னு போயிருக்காரு. ஆமா சார். KL ராகுல்ட்ட 2020ல எனக்கு என்னமோ அந்த ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆகுதுன்னு தோணுது சார். நீங்க சொல்றது கரெக்ட். இருந்தாலுமே கோலி, அஸ்வின், ஜடேஜா, ரோஹித் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒருத்தனுமே கிடையாது இப்ப டீம்ல. பரவாயில்ல, ஸ்கை இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காருல்ல, பாத்துக்கலாம். சரி, இப்போ KL ராகுல பேக்கப்பா கூட்டு போலான்றீங்களா? அவரே எடுத்துக்காங்க. அவரு வேற யாரு? ஐபிஎல்ல ஒருத்தர் இருக்காரு சார், பிரப்சிம்ரன் சிங், பஞ்சாப்ல இருந்து இருக்காரு, நல்லா விளையாண்டிருக்காரு. அப்படியா? சரி சரி, அவரே கூப்பிட்டுக்க. இல்லாட்டினா ஒண்ணு பண்ணு, 2 குழுக்கு சீட்டு போடு, யாரு பேர் வருதோ அவனை எடுத்துக்கிறோம். சரி ஓகே. விக்கெட் கீப்பருக்கு ப்ராப்ளம் முடிஞ்சுப்பா. ஓகே. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 4. 15 பிளேயர் லிஸ்ட்ல இன்னொரு ஆல்ரவுண்டர் வேணும்னு, ஹர்திக்கு சப்போர்ட் வேணும்னு சொன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் வசி தான் இருக்காருல்ல, அப்போ எதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி பிளேயர் ஒருத்தர் உள்ள வரணும்னு கேள்வி வருது. அப்படி நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்தாருன்னா யாரை உட்கார வைக்கிறது? வசிய உட்கார வைக்கிறதா, இல்ல நம்ம பையன் குல்தீப் உட்கார வைக்கிறதா? அதாவது IPL யாரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஸ்பின்ல. நான் சார் ஆல்ரவுண்டரை சொல்லிட்டு இருக்கேன். சாரி, ஆல்ரவுண்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல. ஆமா சார், நீங்க சொல்ற கேள்வி எனக்கு புரியுது. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லனா குருணால் பாண்டியா உள்ள வரலாம் தான். குருணால் பாண்டியா கொண்டு வாங்க, ஹர்திக் பாண்டியாக்கு செம்ம சப்போர்ட்டா இருக்கும்ல. சூப்பர். அண்ணன் தம்பியா இருந்தாலுமே அக்சர் பட்டேல் உள்ள இருக்காரு, குருணால் பாண்டியாக்கு பதிலா. அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனுங்க, அவர் இடத்துல கை வைக்க முடியாதுல்ல. அந்த ப்ராப்ளத்துல நான் இப்ப சிக்கியிருக்கேன். அப்ப என்ன பண்ணலான்றீங்க? சரி, பேசாம நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரின்னு போயிட்டியா, வரமாட்டா. அப்ப குருணால் பாண்டியா ஒருவேளை வர்றேன்னு சொன்னாலும் இன்ஜுரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக்கிடுவோம். அப்ப இல்ல பேக்கப்ல வச்சுக்கலாம். பாத்துக்கிறோம், ஏதாச்சும் பண்ணிக்கிறோம். குருணால் பாண்டியாவை ஏதுக்கும் எடுத்துக்கிறோம், ஏன்னா கப்பு ஜெயிச்ச ராசி இது நமக்கு தேவைப்படும். ஓகே சார், சூப்பர் சார். இப்ப ப்ராப்ளம் நம்பர் 5. சிராஜ் வந்து நல்லா நாக்கு தள்ள இங்கிலாந்துல போய் பவுலிங் போட்டிருக்காரு. பவுலிங் மிஷினை விட மோசமா போட்டிருக்காரு. சூப்பர் சார். அப்படி அவரோட எக்கானமி சரியில்லைன்னு ரெஸ்ட் இருக்கு, அவருக்கு டீம்ல ரெஸ்ட் கொடுக்க போறீங்க. அப்ப பும்ராவை என்ன சார் பண்ண போறீங்கன்னு நான் எனக்கு பின்னாடி கேக்குறாங்க சார். பும்ரா இல்லாம T20 எல்லாம் கண்ண முன்னாடி யோசிச்சு பாருங்க, நல்லாவே இருக்காது. பும்ரா, ஹர்தீப் அவ்வளவுதான். ஆனா பிரசித் கிருஷ்ணா அதெல்லாம் IPL பெர்ஃபார்ம் பண்ணாதோட அவ்வளவுதான். பும்ரா, ஹர்ஷதீப் தான். அப்ப இந்த ஹர்ஷித் ராணா நீ கூட்டு வந்தேன்றதுக்காக எடுக்க முடியாது, பெஞ்சில உட்கார வை. ஹர்ஷதீப் சிங்கு பும்ரா விட்டுட்டுலாம் என்னால T20 கொண்டு போக முடியாது. சூப்பர் சார். இப்ப ப்ராப்ளம் நம்பர் 6. ஸ்பின்னர்ல வந்த ப்ராப்ளம் சார் இது. குல்தீப். இருங்க சார், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். குல்தீப்
சார் முதல்ல கேளுங்க. குல்தீப். காம்பினேஷன், ஸ்பின்னர் காம்பினேஷன். வாஷிங்டன் சுந்தர், குல்தீப், வருண், இந்த 3 பேர் வச்சு போறதா? இருங்க, அக்சர் குல்தீப் வருண் வச்சு போறதா? அக்சர் குல்தீப் வருண். இல்ல வருண் அக்சர் வருண் வச்சு போறதா? அக்சர் குல்தீப் வருண். ஏன் கேளு. ஏன் நம்ம இந்த டீம் வச்சுதானே கப்பு ஜெயிச்சோம் T20 கப். சோ சிம்பிள். சூப்பர் சார், போயிட்டு வா. சரி சார், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் நம்ம டீம்ல எடுத்து வைக்கலாம்ல. விபிராஜ் இருக்காரு. ஏற்கனவே 3 ஸ்பின்னரை கொடுத்துட்டேலடா, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? நீ சொன்ன 11 பேரை சொல்ற, என்ன எதுவும் கேள்வி இருக்காரா? ஆமா சார், இருக்கு சார். கேள்றா, வயித்த வலிக்குதுடா, சொல்றா என்னடா? 12 ஓவர் ஸ்பின்னா, 16 ஓவர் ஸ்பின்னா சார்? ஸ்பின்ன வச்சு பிச்சை வச்சு பாத்துக்கிடுவோம்டா. சரி சார், அது அன்னைக்கு காலையில எடுக்க வேண்டிய முடிவுடா. 2 மாசத்துக்கு முன்னாடி காலையில வந்து ஏன்டா நீ உசுர வாங்கிட்டு இருக்க? அடுத்த கேள்வி என்னடா? அடுத்த ஒரு ப்ராப்ளம் நம்பர் 7 சார். ஏசியா கப் என்னதான் பெரிய கப் இல்ல, அது ஒத்துக்கிட்டா. அத நீ சொல்லக்கூடாது. சரி சரி, பெரிய கப் தான் சொல்லு. நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் வருது. அதுக்கு இப்பவே 30 பிளேயரை ரெடி பண்ணி, அதுல 15 பிளேயரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுல 11 பேர் கன் மாதிரி விளையாட வைக்கணும்ல. விளையாட வைக்கிறது ரைட், ஆனா ஜெயிக்க மாட்டியா? ஜெயிச்சிருவியா? அது ஜெயிச்சிடலாம். புவி சமி என்ன பண்றது கேள்வி வருது. புவி சமியவா? அவங்க எல்லாம் வாய்ப்பே இல்லடா. இத்தனை பேர் பெஞ்சில இருக்காயடா, இவங்களுக்கே என்ன பதில்னு தெரியல. நீ எங்கேயோ போயிட்டடா. சரி சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். இப்போ உங்களுக்கான இதுல வர்றேன் சார். சொல்லு. நம்மளோட ரெட் பால் கேப்டன் யாரு சார்? ரெட் பால் கேப்டன் 2020 தான்டா பேச போறேன். சொல்லுங்க சார். கில் வந்து நல்லா தானே சார் பண்ணிருக்காரு. அவர் தான் ரெட் பால் கேப்டன். இப்போ ஓடிஐல வந்து ரோஹித் சர்மா வெளியே போயிட்டாருன்னா அவர் தான். சொல்லல, நீங்க சொல்லல, அதான் நடக்க போகுது. என்னதான் அதான் பண்ண போறீங்க, நீ பண்ண போறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரி, கில்லு தான் கேப்டனா வருவாரு. சரி, அப்படி 2 ஃபார்மேட்டுக்கு கேப்டனா இருக்கிற கில்லு T20ல ஏன் வந்து விளையாடக்கூடாது? அப்படி வந்து விளையாண்டா அவர் வந்து ஓப்பனிங் கேட்பாரா, கேப்டன்சி கேட்பாரா? அது சூரியகுமார் யாதவ் கூட சண்டை வருமா, இல்ல சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா கூட சண்டை வருமா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கு பல்ல நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, அது மட்டும் நல்லா தெரியுது சார். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க, நான் கேட்கல சார், கில்லே உள்ள வராரு. அவரு கேப்டன்சி கேட்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ல, ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வராங்கடா 2020க்கு. அவனை பத்தி பேசவே இல்லையடா சார். இப்போ நீங்க கேப்டன்சி மாத்திரேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வருவாரு. சரி, உள்ள வந்துட்டு அவர் என்ன கேட்பாரு, நான் பஞ்சாப் ஃபைனல் வரை கூப்பிட்டு போயிருக்கேன், என்ன கேப்டன்சி கொடுத்தா என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தப்பு யாரா ஜெயிச்சா IPL? அதுக்கு பின்னாடி வர்றேன் சார் அந்த கேள்விக்கு. ஐயோ, அந்த கேள்வி வேற இருக்காடா. ஓ டேய், என்னடா நடக்குது? ஏன்டா இவ்வளவு குழப்பம் வந்திருக்கு? எல்லாரும் கிரிக்கெட்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாடா? எதுக்குடா கிரிக்கெட்டை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஹாக்கி ஈக்கின்னு போங்களேன்டா. ஏன்டா கிரிக்கெட்டுக்குள்ள வர்றீங்க? ஒருத்தர் போலீஸா வந்திருக்காரு சார். சிராஜாடா? இல்ல சார், வேற யாரா? அந்த DSP சிக்ஸர் தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு சார். அடா ஆமாப்பா, அவர் வந்து விளையாண்டா இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிரும் சார். அந்த ஒரு ட்ரிக் அவர்கிட்ட இருக்கு சார். ஆனா எங்க விளையாட வைக்கன்னு எனக்கு தெரியல சார். ஹர்திக் பாண்டியா உட்கார போமா, செருப்பால் அடிப்பீங்கன்னு எனக்கே தெரியும். ஹர்திக் பாண்டியாக்கு சப்போர்ட்டா விளையாட வைக்கலான்னு அப்படின்னு பார்த்தா, அவர் பவுலிங் நல்லா போடுவாருன்னு பார்த்தா கொஞ்சம் பவுலர் எல்லாம் கிடையாது. அவர் பிசிக்கல் பேட்டர்னு எனக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு சிக்ஸர் தூபே நம்ம? அப்படி அவர் உள்ள இருந்தாருன்னா ஏசியா கப் ஜெயிச்சிடலாம், T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிடலாம். வேற என்ன கேள்வி இருக்கு? சரி சார், வேற கேள்வி சார். ஓடா, அதே ஊர்ல இருந்து ருத்ராஜ்னு ஒரு பிளேயர் இருக்காரு சார். அவனெல்லாம் வேண்டாம், அடுத்து போயிரு. இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். வேண்டான்னு சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச போற? வேண்டான்னு சொல்றதுக்குலாம் இல்ல. இப்போ நீங்க அவர் வேணான்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் ரஜாத் படிதர்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க கேட்ட கேள்வி, RCBக்கு ஃபைனல் கூட்டு போய் ஃபைனல்ல போய் கப் அடிச்சிருக்காரு ரஜாத் படிதர். இப்ப அவர் வந்தா எங்க விளையாட வைப்பீங்க? அவர் வந்து ஸ்பின்னை வந்து செம்மையா டேக்கிள் பண்றாரு. சரி, அவர் கேப்டன்சி கொடுப்பீங்களா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்ப எங்க விளையாட வைப்பீங்க அதை சொல்லுங்க. இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கு. அதே டீம்ல ஜிதேஷ் சர்மான்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவர் வந்து விக்கெட் கீப்பர். ஏன் அவரை பேக்கப்பா நீங்க கூட்டு போக கூடாது? சரி, வேற வேற சார் பதில் சொல்லுங்க. இதுக்கு முடிஞ்சா கேள்வியை கேட்டு முடியும். நான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கேன். இருக்கு சார். கடைசி கேள்வி சார். என்ன, ரியான் பராக் எடுப்பீங்களா மாட்டீங்களா? சார் மாட்டேன்டா சார். அவர் வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் எடுக்கணுமா சார்? அவனை எடுத்தீங்கன்னா பிரச்சனை. நான் எடுக்கணுமா? இல்ல சார், வேண்டாம்ல. அப்புறம் என்ன கலவைக்கு பேசிக்கிட்டு இருக்க சார்? அவரை எடுத்தீங்கன்னா யார உட்கார வைக்கிறது எனக்கு தெரியல. சரி, இப்போ உனக்கு நல்ல யோசனை ஒண்ணு சொல்றேன். மொத்தம் நீ எத்தனை பேர் சொன்ன? நான் ஒரு 30 பேர் மேல சொல்லியிருக்கேன். 30 பேர் மேல சொல்லியிருக்க. சரியா? இதுக்கான முடிவு என்ன தெரியுமா? நம்ம முடிவு சொல்லாம அவங்கள முடிவு சொல்ல வச்சா அப்படி சார்? அவங்க சொல்லுவாங்க, அவங்க நல்ல முடிவு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற முடிவா இருக்கட்டும், அதை அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. சரி சார். நான் BCCI எதுக்கு இருக்கேன்? சொல்லுங்க சார். நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சரியா? 30 பேரை இந்த நோட்ல எழுது. சரி சார். 30 பேர்ல குலுக்கு சீட்டு போடு. சரி சார். கண்ணை மூடிட்டு 15 பேர் எழுது. சரி சார். அந்த 15 பேரை கூட்டி ஏசியா கப்புக்கு போ. 15 பேருமே பவுலர் சார் இருந்தா என்ன சார் பண்றது? போங்கடா.